ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. இளமை பருவம் அது எல்லாருக்குமே கடவுள் கொடுத்த ஒரு அழகான பரிசு. நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்த என்ஜாய் பண்ணுவோம், கரெக்டா? ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, இது என்ஜாய் பண்றதுக்குள்ள வயசு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா அது தப்பு. நம்மளோட வயசு ஒரு 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க ரொம்பவே, அதாவது சூப்பரான ஏஜ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஏஜ்ல லைஃப்ல நிறைய விஷயத்த செய்யணும். கத்துக்கிற வயசுன்னு மட்டும் கிடையாதுங்க, நிறைய விஷயத்த செய்ய வேண்டிய வயசு. ஏன்னா இந்த 20 வயசுல நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் விட்டுட்டீங்கன்னா பின்னாடி 40 வயசுக்கு மேல ரொம்பவே கஷ்டப்படுற சுச்சுவேஷன் ஆயிரும். எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். அதாவது சுருக்கமா சொன்னா எப்படி சொல்லுவாங்க, இப்ப என்ன பண்றியோ அதோட இதுதான் விளைவுதான் உனக்கு பின்னாடி கிடைக்கும்னு சொல்லுவாங்க, தெரியுமா? சரி, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதா நம்ம சேனலோட நோக்கம். சரி, நான் எதுக்காக இந்த வீடியோ 20 வயசுல இருந்து 30 வயசுக்குன்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வயசுல நம்ம லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அது யாருக்காக அப்படின்னா நமக்காக. ஃபியூச்சர்ல நம்ம லைஃப்பை எப்படி நாம கட்டமைக்கணும், எந்தெந்த விஷயத்த எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். அதுதான் இப்ப சிம்பிளா எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ சின்ன வயசுல இருந்தே எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிறியோ அந்த ஃபுட்டு தான் பின்னாடி உன்னோட லைஃப் வந்து, அதாவது எப்படி சொல்ற, உன் உடம்பு இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு வளர்ந்ததுனாலதான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? அதே மாதிரிதான் நீ உன்னோட அந்த இளமை பருவத்துல எந்தெந்த மாதிரிலாம் உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் சேகரிச்சியோ அதை தான் நீ பின்னாடி உன்னால யூஸ் பண்ண முடியும். சரியா? சரி, இதுல நான் ஒரு சில விஷயத்த சொல்றேன். சரியா? எப்படிலாம் நீங்க வந்து உங்க இத சிம்பிளா ஃபர்ஸ்ட் விஷயம் மணி ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடணும். சரியா? எப்படின்னா, பணத்தை ஹேண்டில் பண்றதுன்னா அது ஈஸியா செலவு பண்றதுக்காக கிடையாது. எல்லாரும் ஒரு விஷயத்த பேசுவாங்க, இருக்கிறது ஒரு லைஃப், இதுதான் நம்ம யங்ஸ்டரா என்ஜாய் பண்ற லைஃப், இந்த வயசுல நம்ம ஏன் எல்லாத்தையும் போய் தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தெல்லாம் கொஞ்சம் கூட சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லாம தண்ணி மாதிரி செலவு பண்ணிடுவோம். தண்ணி வலிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேப்ல இருந்து தண்ணி வலிச்சிச்சுன்னா நம்ம வந்து பொறுமையா தான் போய் ஆஃப் பண்ணுவோம். எல்லாரும் அவ்வளவு சீக்கிரத்துல தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற யோசனை எல்லார்கிட்டயும் வந்துடாது. அதே மாதிரி சிலர் பணத்தையும் செலவு பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த சிக்கனம், பணத்துக்குள்ள வேல்யூ எதுவுமே பெருசா தெரிய போறது இல்லை. அது ரொம்பவே தவறான விஷயம். நீங்க சம்பாதிக்கும் போதுதான் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம அம்மா அப்பா நம்மளை பார்த்துக்கிற டைம்லயும் நம்ம பணத்தோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடைச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தன் நல்லா ஏர்ன் பண்றானா அவனை ஏமாத்தி அவன் காசெல்லாம் செலவு பண்ண வைக்கணும் அப்படிங்கிற கேரக்டர்ல கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படியாச்சும் அதை வேஸ்ட் பண்ணிடணும் அப்படி தாட் தான் நிறைய பேர் இருக்கும். ஸோ நீங்க வந்து பணத்தை எப்பவுமே சிக்கனமா ஹேண்டில் பண்ண இப்பவே கத்துக்கோங்க. ஒரு விஷயத்துக்கு செலவு பண்றீங்களா, யார்கிட்டயாவது கொடுக்குறீங்களா, அதை கரெக்டா திருப்பி வாங்குங்க. சரியா? ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்துனா ஒருத்தன் மட்டும் பே பண்ணுவா, அதுக்காக நீங்க இன்னொருத்தவங்க பே பண்ணாம இருப்பாங்க. எப்பவுமே ஒரு சிலர் பே பண்ண மாட்டான், அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணக்கூடாது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அந்த பணத்துக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியும். அப்பா அம்மா கொடுத்தாலும் அது அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம ஈஸியா தூக்கி எல்லார்கிட்டயும் கொடுத்துடக்கூடாது. சரியா? ஒரு செலவு பண்ணா யோசிச்சு பண்ணுங்க. சரியா? அடுத்தது, வெளியே ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்பவே இருக்கணும் இந்த ஏஜ்ல. இப்போ நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளியே கிடைக்கிற ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி எல்லாமே நல்லா சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்ம கெடுத்துக்க கூடாது. சரியா? அந்த மாதிரி ஃபுட் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேணாம். எல்லாமே ஒரு லிமிட். கொஞ்சம் என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ரேரா சாப்பிட்டோமா அதோட நம்ம நிறுத்திக்கணும். அதை ரெகுலரா பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறது ஒரு லைஃப் இப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பேசுவாங்க, இதுல என்ன நம்ம வந்து இப்போ என்ஜாய் பண்ணலாம், எப்போ என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையமா வச்சு வச்சு தவறுகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உடம்புக்கு நம்ம பண்ற துரோகம் இது. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஏஜ்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சிகரெட்டு, ஸ்மோக்கிங்கு, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு அதுக்குள்ள எல்லாமே போறதுக்கு சேர்க்க சரியில்லாம நிறைய பேர் அதை தொட்டு பார்த்து அதை பிடிச்சிட்டு அந்த மாதிரி பிரச்சனையிலையும் மாட்டிப்பாங்க. தயவு செஞ்சு அது மாதிரி எதுக்குள்ளேயாவது போய் விழுந்துட்டீங்க அப்படின்னா எழுந்திருக்கவே முடியாது.
ஃப்யூச்சரில் நீங்கள் என்னவா ஆசைப்படணும்னு ஆசைப்பட்டீங்களோ, நான் அன்னைக்கு மட்டும் இந்த பழக்கத்துக்கு நான் அடிமையாகாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இதுக்குள்ளெல்லாம் உங்களை போயிட்டு அடிக்ட் பண்ணிக்காதீங்க. லைஃப்பை ரொம்பவே பியூராக வாழணும். அதே மாதிரி 4 பேர் நமக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு ரெஸ்பெக்டான லைஃப்பை வாழணும்னா நமக்கு இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஈஸியாக சொல்லிடுவாங்க அவன் ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த மாதிரி நிறைய பேர் சின்ன வயசுலேயுமே ஒரு 23 24 வயசுலேயுமே குடிகாரனாக இருக்கிறவங்களாம் இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க. சேர்க்க சரியில்லாததுனால தான். ஸோ அந்த மாதிரி போய் கெட்ட பழக்கத்துக்குள்ளே போயிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, தவறான உறவுகளுக்காக டைம் செலவு பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னா அதில் நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுறது, எப்படி நம்ம அதை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ஃப்யூச்சரில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, அது மாதிரி தேவையில்லாத உறவுகள், சரியா? சும்மா பேசி அவங்களும் டைம் பாஸ்க்கு பேசுவாங்க, நீங்களும் டைம் பாஸ்க்கு பேசுவீங்க. 2 பேரும் இந்த மாதிரி பேசி நம்ம லைஃப்பில் எந்த விதமான ஒரு பெஸ்ட்டும் நடக்க போகிறதில்ல, 2 பேர் லைஃப்லையுமே நடக்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணாம். நமக்கு என்ன வேணும் நெக்ஸ்ட், நம்ம லைஃப்பை நம்ம எப்படி கொண்டு போகணும்? இப்போ ஒரு குட்டியான ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா குட்டியாக நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை. இந்த வயசில் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை வச்சு அதை எப்படி நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு இப்போவே இப்போ செய்யலைன்னா பின்னாடி அன்னைக்காச்சும் செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி எதையுமே நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படியே அது சக்ஸஸ் ஆகலை, ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது மூலமாக நிறைய நீங்கள் கற்றுப்பீங்க, வேஸ்ட்டாக போகாது, சரியா? அதுக்காக எடுத்த உடனே ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிட்டு நிறைய பணம் வாங்கி நம்ம பெருசாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பெரிய அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ண நம்ம கற்றுக்கணும், ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் ஃப்யூச்சருக்கு என்னென்ன வேணும், பணத்தை எப்படி சேமிக்கிறது, சரியா? ஒரு கரியரில் இருந்தீங்கன்னா அதில் எப்படி க்ரோ ஆகிறது, பிஸ்னஸ் அது நம்ம பண்ணணும்னா அதுக்கு எப்படி நம்ம எந்தெந்த விஷயங்களை எங்கெங்கே கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி லேர்ன் பண்ணுறதுல ரொம்பவே குறியாருங்க. நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ சேலரி வாங்குறீங்க அதனால் உங்களுக்கு ஒருத்தங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த இடத்துல எவ்வளோ டேலண்டான பர்சனாக இருக்கீங்க, ஒரு ப்ராப்ளம்னா எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறக்கூடியவங்களா இருக்கீங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும், சரியா? உங்களுக்கான மரியாதையை நீங்கள் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த பணம் உங்கள் டேடி சம்பாதிச்சு வச்சிருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறத விட உங்களுக்குன்னு தனி ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான டைமே இந்த டைம் தான். இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இன்னும் மேலே மேலே நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அந்தந்த வயசில் அந்தந்த விஷயத்த செய்ய முடியும். இதுதான் செய்யக்கூடிய வயசுன்னு சொல்லிட்டு சில தவறான வழிகள் எல்லாம் நீங்கள் உள்ளே போய் விழுந்தீங்க அப்படின்னா உள்ளே இருந்து வெளியில் எழுந்திருக்க முடியாது. ஃப்யூச்சரும் தப்பாக தான் போகும், கெட்டு தான் போகும். அதை நம்ம ஒன்றும் நடந்ததை சேஞ்ச் பண்ண முடியாது. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு தவறான செயலில் எதுலையோ இருந்தீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு நிறுத்திட்டு உங்களுக்கான தேடலை இப்போவே இறங்குங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். தவறான உறவுக்கிட்டேயும் போகாதீங்க, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் போகாதீங்க. லைஃப் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக சூப்பராக கிடைக்கும். இது ஒரு வரம். இந்த வயசு நமக்கு கிடைக்கிறது நமக்கு ஒரு அழகான வரம். அந்த வயசில் நம்ம ஆசைப்பட்டதை செய்யணும். அது ரொம்பவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது ரொம்பவே நல்லது, சரியா? புதுசாக கற்றுக்கோங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அந்த மாதிரி இன்னைக்குள்ள சோஷியல் மீடியாவில் எந்தெந்த விஷயத்த நல்ல விஷயங்களை எடுத்துக்க முடியுமோ அந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்ல அச்சீவ்மெண்ட்டை பண்ணுங்கள். எல்லாமே இன்னைக்கு ஈஸியாக என்ன டவுட்னாலும் நமக்கே கையில் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும், அது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, சரியா? ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ்க்காக இந்த வீடியோ, சரியா? இது யங்ஸ்டர்ஸ்க்காகன்னு மட்டும் இல்லை, சப்போஸ் உங்களோட ஏஜ் ரொம்பவே லேட்டாகவே இருந்தாலும் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டீங்கனாலும் மறுபடியும் இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் சரியாக செய்ய ஆரம்பிக்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். எதுவும் ஒரு தோல்வியில் போய் அடையாது, ஓகேவா? மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.